ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 18. சரண்யாவின் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி ஸ்டார்ட் ஆகாமல் இருப்பதை காருக்குள் சக்தியுடன் இருந்த அஸ்வின் பார்த்துவிட்டு காரை நிறுத்த சொல்லி சக்தியிடம் கூறினான். அதை கேட்ட சக்தி ஏன் என்று கேட்டான் காரை நிறுத்தாமல். அதற்குள் அவர்கள் சற்று சரண்யாவை தாண்டி சென்றனர். டேய் நிறுத்துடா என்று அஸ்வின் கத்தவும் காரை நிறுத்தினான் சக்தி. டே சக்தி, அங்க பாரு, அந்த பொண்ணு 2 வீலர் ரிப்பேர் ஆகி நிக்குதுடா என்றதும் எந்த பொண்ணு என்று பார்த்தான். சக்திக்கு சரியாக தெரியவில்லை. டே யாருடா என்று கேட்டான் சக்தி. அதான்டா, நாம அன்னைக்கு துணி கடையில பார்த்தோமே, நீ கூட வசுந்தரா ஆண்டியோட பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொன்னியே, அந்த பொண்ணு என்றான் ஆர்வமாக சிரித்து கொண்டே. ஒற்றை புருவம் தூக்கி அஸ்வினை பார்த்து, நீ இப்ப என்ன அந்த பொண்ணுக்கு அந்த 2 வீலர் சரி பண்ணி கொடுக்க போறியா என்று கேட்டான் சக்தி. 2 வீலரை சரி பண்ணி கொடுக்க முடியாது, ஆனா அந்த பொண்ணுக்கு நாம லிஃப்ட் கொடுக்கலாம்ல என்றான் குதூகலமாக அஸ்வின். ஒன்னும் தேவையில்ல என்று காரை ஸ்டார்ட் செய்ய போன சக்தியின் கையை தடுத்து, டே நான் என்னுடைய காரை கொண்டு வந்திருந்தேன்னா உன்கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்க போறேன், இந்நேரம் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் போயிருப்பேன்டா என்றான் அஸ்வின். டே நான் அதுக்கு சொல்லல, அந்த பொண்ணு கொஞ்சம் வேற மாதிரி டைப், சொன்னா புரிஞ்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனை என்றான் சக்தி. அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டா என்று கேட்டான் அஸ்வின். இல்ல என்று தலையசைத்தான் சக்தி. அப்புறம் ரிலேட்டிவா என்று கேட்டான் அஸ்வின். இல்ல என்றான் சக்தி. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வேற மாதிரி டைப்னு சொல்ற? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்னோட சோல்மேட்ரா, அதனால எங்களுக்குள்ள கனெக்ஷன் தான் ஏற்படுமே தவிர பிரச்சனை வரவே வராது என்றான் அஸ்வின். சோல்மேட்டா என்று கேட்டுவிட்டு முறைத்து கொண்டே, எப்படி சொல்ற என்று கேட்டான் சக்தி. டே 1000 பேரை பார்த்தாலும் நமக்கு ஒருத்தவங்களை பார்த்தா மட்டும் சம்திங் டிஃப்ரெண்டா தோணும், ஆனா அந்த ஃபீல் நல்லா இருக்கும் என்றதும் சரண்யாவை முதல் தடவை பார்த்ததும் வந்த உணர்வு சக்திக்கு நினைவுக்கு வந்தது. தன் நினைவை சட்டென்று கலைத்துவிட்டு, அப்புறம் என்று கேட்டான் சக்தி. டே நானே அந்த முதல் படியில தாண்டா நிக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் உன்னைய கூப்பிடுறேன், வாடா நாம போய் அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுப்போம், அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போவேன் என்றான் கெஞ்சாத குறையாக. சரி சரி வரேன் இரு என்று சலிப்பாக அஸ்வினிடம் சொல்லிவிட்டு காரை ரிவர்ஸில் எடுத்தான் சக்தி. சரண்யா அருகில் வந்து காரை நிறுத்தியதும் அஸ்வின் காரில் இருந்து இறங்கி தன் கை கடிகாரத்தில் மணியை பார்த்துவிட்டு, ஆபீஸ் போற டைம் என்று நினைத்து கொண்டு, ஹலோ ஒரு நிமிஷம் என்று ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த சரண்யாவை அழைத்தான் அஸ்வின். சரண்யா திரும்பி பார்க்கவும், ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தான் அஸ்வின். அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு திரும்பி கொண்டாள் சரண்யா. இல்ல, நீங்க வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி தானே போகணும், நாங்களும் அங்கதான் போறோம், வாங்க நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம் என்றான் சரண்யாவிடம் அஸ்வின். நான் உங்ககிட்ட எனக்கு லிஃப்ட் வேணும்னு கேட்டேனா, போங்க போய் உங்க வேலைய பாருங்க என்று ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகாத கடுப்பையும் சேர்த்து அவன் மேல் காட்டினாள் சரண்யா. டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகும், வசுந்தரா மேம் ஆபீஸ் லேட்டா போனா உண்டுலன்னு பண்ணிடுவாங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் என்றான் அஸ்வின். அவனை கோவமாக முறைத்துவிட்டு, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் என்றாள் சரண்யா. ஏங்க நீங்க இங்க ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி இப்படி ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க ஏசி கார்ல போறது என்றான் அஸ்வின். அவனிடம் பேசுவது வேஸ்ட் என்று எண்ணிய சரண்யா தனது கடிகாரத்தில் மணியை பார்த்துவிட்டு தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்தாள். அவளின் பின்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருப்பதை பார்த்துவிட்டு அங்கு தனது ஸ்கூட்டியை நிறுத்துவதற்காக தள்ளி கொண்டு சென்று அங்கு நிறுத்திவிட்டு தனது பொருட்களை எடுத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அஸ்வின் காருக்குள் இருக்கும் சக்தியிடம், டே சக்தி நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு இப்போ வந்துரும் என்று சொல்லிவிட்டு காரின் பின்னாடி கதவை திறந்து விடுவதற்காக அங்கு சென்று கார் கதவில் கையை வைத்துக் கொண்டிருந்தான். கையில் ஒரு ஃபைல் மற்றும் ஹேண்ட்பேக்குடன் காரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சரண்யாவை பார்த்த சக்திக்கு ஏனோ நம்ப முடியவில்லை. சரண்யா வருவதையே பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா காருக்கு அருகில் வரவும் அஸ்வின் கார் கதவை திறந்தான். சரியாக அந்த கார் பக்கத்தில் ஒரு ஆட்டோ வர சரண்யா அந்த ஆட்டோவை கையை காட்டி நிறுத்தியவள் ஆட்டோக்காரரிடம், வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி போகணும் என்றதும் ஆட்டோக்காரர், ஏறிக்கோமா என்றார். ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் சரண்யா. அதை பார்த்த அஸ்வினுக்கோ ஏமாற்றமாக போனது. ஏனோ சக்திக்கோ தான் நினைத்தது நடந்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அஸ்வின் பின்னாடி கார் கதவை டப் என்று சத்தம் வரும் அளவிற்கு வேகமாக மூடிவிட்டு வந்து சக்தி பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அஸ்வின் முகத்தை பார்க்கவும் சக்தி வாய்விட்டே சிரித்து விட்டான்.
ஏன்டா சிரிக்கிறா என்று அஸ்வின் என்று முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான். சிரித்துக்கொண்டே, நீதானடா சொன்ன அந்த பொண்ணு உன்னோட சோல்மேட்னு. இப்ப என்னடான்னா அந்த பொண்ணு உன்னை கண்டுக்கிறாம போகுது என்று காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே கேட்ட சக்தி காரை மிக வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். எல்லாம் சரியாத்தே போகுது என்றான் அஸ்வின். என்ன சரியா போகுது? அந்த பொண்ணு உன்னை அந்த முறைக்குது என்றான் சிரித்துக்கொண்டே சக்தி. நானும் ரித்திகாவும் பார்த்த உடனே காதலிச்சோம். அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். காதலுக்கு பின்னாடி மோதல் வந்ததால காதல் கந்தலாயிருச்சு. இப்போ இந்த பொண்ணு கூட மோதல் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் காதல்ல முடியும். மோதலுக்கு பின்னாடி வர காதல் தாண்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். மோதலுக்கு பின்னாடி காதல் வந்தே தீரும் என்று அஸ்வின் உறுதியாக கூறவும் சட்டென்று காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தினான் சக்தி. அத்தியாயம் 19. காரை நிறுத்திய சக்தி சற்று அதிர்ச்சியாக, டே என்னடா சொல்ற, உண்மையாவா என்று கேட்டான். ஆமாண்டா சக்தி, இது தானடா காலங்காலமா நடந்துகிட்டு வருது. அதுக்கு ஏண்டா நீ காரை சடன் பிரேக் போட்ட என்று கேட்டான் அஸ்வின். இல்ல ஒன்னும் இல்ல என்று கூறிவிட்டு காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்தான் சக்தி. நீ வேணும்னா பாருண்டா, அந்த பொண்ணு கூடிய சீக்கிரத்துல நான் மறுபடியும் பாப்பேன். அதுலயும் நீதான் எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறியோன்னு தோணுது என்றான் அஸ்வின். யாரு? நானு? எப்படி சொல்ற என்று கேட்டான் சக்தி. இல்லடா, நான் உன் கூட இருக்கும்போதுதான் அந்த பொண்ணையே பாக்குறேன். அப்ப நீ தானே ஹெல்ப் பண்ணணும் என்றான் அஸ்வின். ஹெல்ப் தானே, சிறப்பா பண்ணிரலாம் என்று கூறி அஸ்வின் தோளில் அடித்தான் சக்தி. இங்கு ஆட்டோவில் போய் கொண்டிருக்கும் போதே சரண்யாவிற்கு காலையிலே கல்யாண பேச்சு கேட்டு மூட் அப்செட் ஆயிருச்சு. இப்ப ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி அது பத்தாததுக்கு புதுசா ஒரு ஆள் வேற வந்து பிரச்சனை பண்ணதுல மூடு இன்னும் அப்செட் ஆகிருச்சு. இதுல ஆபீஸ்க்கு லேட்டா போனா வசுந்தரா மேம் கிட்ட வேற நல்லா மாட்டிக்குவேன். ஐயோ, இன்னைக்கு இப்படிதான் இருக்கணுமா என்று அவள் தனக்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி வந்தது. ஆட்டோவிற்கு காசை கொடுத்து விட்டு ஆபீஸுக்குள் நுழைந்தாள் சரண்யா பயந்து கொண்டே. ஆபீஸில் வேலை பார்க்கும் அனைத்து ஸ்டாஃப்களும் வந்து தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அவள் தனது இருக்கையில் சென்று அமரப்போகும் நேரம் அங்கிருந்து போன் ஒலித்தது. அதை எடுத்து காதில் வைத்தாள். மறுமுனையில் கோவமாக குரலில், கேபினுக்கு வாங்க மிஸ் சரண்யா என்றார் வசுந்தரா. போச்சு, இன்னைக்கு வசமா மாட்டணும் என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்றாள் சரண்யா. சரண்யாவை பார்த்ததும் வசுந்தரா, 11 மணிக்கு மீட்டிங், நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா என்று அதிகாரமாக கேட்டார். சரண்யாவோ என்ன சொல்வது என்று தெரியாமல் திருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். அப்போது சரியாக வந்த கம்பெனி மேனேஜர் ரகுவரன் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தவர் வசுந்தராவை பார்த்து, மேம், மீட்டிங் ஆல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பிசினஸ் பார்ட்னரும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பார்ட்னர் மட்டும் வர வேண்டியது இருக்கு. நாம 11 மணிக்கு மீட்டிங் ஹால்ல மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இந்த ஃபைல்ல உங்க கையெழுத்து வேணும் என்று கையில் இருந்த ஃபைலை வசுந்தராவிடம் கொடுத்தார். அந்த ஃபைலை வாங்கி கொண்டே, ஒரு பார்ட்னர் வரலன்னா அவங்களுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க சரண்யா என்றார் வசுந்தரா. எஸ் மேம் என்று கூறிவிட்டு ரகுவரன் கூடவே வசுந்தரா கேபினிலிருந்து வெளியே வந்தவள் ரகுவரனிடம், தேங்க்ஸ் சார் என்றாள். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்லாம் என்றார் ரகுவரன். இல்ல, இது எல்லாமே என்னுடைய வேலை. நான் லேட்டா வந்ததால செய்ய முடியாம போயிருச்சு. நீங்க மட்டும் இதெல்லாம் பண்ணலன்னா நான் இன்னைக்கு வசுந்தரா மேம் கிட்ட நல்லா மாட்டிருப்பேன். நம்ம கம்பெனியோட நேமும் டேமேஜ் ஆகிருக்கும். நீங்க சீனியர் ஆபீசரா இருந்தும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என்றால் நன்றி பாராட்டும் விதமாக. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம், உன்னைய நான் என்னுடைய பொண்ணு மாதிரி நினைச்சுதான் பண்ணினேன். போய் நீ அடுத்த வேலையை பாருடா என்று கூறினார் ரகுவரன். புன்னகை முகமாக சரி என்று தலையசைத்தவள் தன் வேலையை பார்க்க தொடங்கிய சரண்யாவின் மனதில் ஏதோ புத்துணர்ச்சி கிடைத்தது போல் ஒரு உணர்வு. மதிய நேரத்தில் காவ்யாவிற்கு போன் செய்தாள் சரண்யா. காவ்யா போனை அட்டன் பண்ணவும், ஹலோ காவ்யா, ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நீ எப்பயும் போல பஸ்ல வந்துரு. எனக்கு பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்ல, வச்சிடுறேன் என்று அவசரமாக சொல்லிவிட்டு போனை கட் பண்ணினாள் சரண்யா. ஐயோ, அப்ப அக்கா ஈவினிங் பிக்கப் பண்ண வரமாட்டாங்களா என்று மனதிற்குள் பயந்த காவ்யா உடனே அர்ஜுனிற்கு போன் செய்தாள். அர்ஜுன் போனை அட்டன் பண்ணவும், ஹலோ அர்ஜுனிடம், ஹலோ அர்ஜுன், நான் உங்களை நேர்ல பார்த்து ஒரு விஷயம் பேசணும் என்றாள் காவ்யா. அப்படியா காவ்யா, சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன் என்றான் அர்ஜுன். ஐயோ வீட்டுக்கா? வேணா அர்ஜுன், இன்னைக்கு ஈவினிங் என்னுடைய காலேஜ்க்கு வர முடியுமா என்று கேட்டாள் காவ்யா. ஈவினிங் காலேஜுக்கா என்று இழுத்தவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி காவ்யா நான் வரேன் என்றான். காவ்யா அவனுக்கு நன்றி கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள். மாலை நேரம் ஆனதும் அனைவரும் கல்லூரி முடிந்து சென்று கொண்டிருந்தனர். காவ்யா அர்ஜுனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அர்ஜுன் பைக்கில் இருந்து இறங்கும் போது அர்ஜுன் யாரிடமோ போனில் பேசிக்கொண்டு வந்தான்.
அர்ஜுனை பார்க்கவும் ஹாய் என்று லேசாக கையை தூக்கினாள் காவ்யா. அவனும் போன் பேசியபடியே காவ்யாவிற்கு ஹாய் என்று சொல்லிக்கொண்டே காவ்யாவின் அருகில் வந்தான். அர்ஜுன் போனில் சரி சீக்கிரம் வா என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணியவன் நிமிர்ந்து பார்க்க, யார வர சொல்றீங்க அர்ஜுன் என்று கேட்டாள் காவ்யா. சரண்யாவதா காவ்யா என்றான் அர்ஜுன். அச்சோ, அக்காவை எதுக்கு கூப்பிட்டீங்க என்று பதறிக்கொண்டு கேட்டாள் காவ்யா. பயப்படாத காவ்யா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அர்ஜுன் முகத்தில் யாரோ குத்துவிட அர்ஜுன் அந்த பக்கம் போய் விழுந்தான். காவ்யா அர்ஜுனை பார்த்து அதிர்ச்சியில் வாயில் இரு கையை வைத்து உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அர்ஜுனை குத்தியவன் அர்ஜுனிடம், டே நீ என்னோட முறை பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கலடா, நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன்டா என்று கூறிவிட்டு காவ்யாவின் கையை பிடிக்க சென்றவனின் கையை பிடித்து முறுக்கினான் கார்த்திக். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.